வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. செங்கம் அருகே பக்கிரிப்பாளையம் அஞ்சல் அலுவலகத்தில் தபால்காரர் செய்யும் அட்டூழியம் தொடரும் அவலநிலை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்கிரிப்பாளையத்தில் அஞ்சல் அலுவலகம் உள்ளது. இதில் சுற்றுவட்ட கிராமப்புறங்களில் உள்ள பொதுமக்களுக்கு பக்கிரிப்பாளையம் அஞ்சல் அலுவலகத்தில் தபால்கள் அனைத்தும் வருகின்ற சூழலில் தபால்காரர் குறிப்பிட்ட நேரத்தில் பொதுமக்களுக்கு தபால்கள் அனைத்தையும் விநியோகம் செய்வதில்லை என்று பொதுமக்களின் பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது. அரசாங்க வேலை என்பது பட்டதாரி மாணவிகளுக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஆகும். இந்த முக்கியத்துவத்தை தபால் அறியாமல் அரசாங்க தபால்கள் வந்தாலும் பொதுமக்களுக்கு எந்த தபால்கள் வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் விநியோகம் செய்வதில்லை என்று அப்பகுதி மக்களின் பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது. தபால்கள் வரும் நாள் முத்திரைத்தாள் வைத்துவிட்டு அந்த தபால்களை குறைந்தபட்சம் 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் வரை வைத்துக்கொண்டு அதன் பிறகு விநியோகம் செய்வது பக்கிரிப்பாளையம் தபால்காரரின் வேலையாக உள்ளது. இதனை பொதுமக்கள் கேட்டால் அப்படித்தான் வரும், வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வந்த இடத்திற்கே திருப்பி அனுப்பிவிடுகிறேன் என்று கூறுகிறாராம். தபால் அலுவலகம் இருக்கின்ற இடம் தெரியாத அளவிற்கு வேலையில் ஒரு பதாகை கூட இல்லை. பொதுமக்கள் யாராவது தபால் நிலையம் தேடிச் சென்றால் தபால் நிலையம் பூட்டியபடியே உள்ளது. மேலும் நேரத்திற்கு வராமல் இருப்பது வாடிக்கையாக உள்ளது. தபால் அலுவலகத்தில் உள்ள தபால் பெட்டி உடைந்து மோசம் அடைந்து காணப்படுகிறது. அந்த உடைந்த தபால் பெட்டிக்கு மிகப்பெரிய பூட்டு போட்டு வைத்துள்ள தபால்காரர். பக்கிரிப்பாளையம் தபால் அலுவலகத்திற்கு மாவட்ட அஞ்சல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தபால் நிலையம் உள்ளது என்று பதாகை வெளியே வைக்க வேண்டும். தபால் பெட்டி உடைந்து காணப்படுகிறது, வேறு பெட்டியினை மாற்றி வைக்கவும், பொதுமக்கள் வருகின்ற தபால்களை அனைத்தையும் உடனடியாக விநியோகம் செய்யவும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் எஸ். அச்சுதன்.